உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாள்ல நாங்க போயிட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக போறோம். எந்த நீர்வீழ்ச்சி எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். மிக முக்கியமாக வந்து இந்த மலையக பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வாட்டர்ஃபால்ஸை வந்து சந்திக்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு நீர்வீழ்ச்சி தான். ஆனா இந்த நீர்வீழ்ச்சியை நாங்க போற வழியில பார்க்க முடியாது. இதுக்காகவே தனியா மெனக்கெட்டு அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டி இருக்குது. கொஞ்சம் தூரமான இடத்துல இருக்குது. ஹட்டன் நகரத்துல இருந்து 20 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து மஸ்கெலியா அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த மஸ்கெலியா டவுன்ல இருந்து கேட்மோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி போற நேரம் இது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அதாவது ஹெட்டன்ல இருந்து மொத்தமா பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் வந்து நாங்க பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி போறது. அதே நேரத்துல இது சிவனொளிபாத மலையோட அண்ணிட்ட பகுதி இருக்கிறதால வந்து சிவனொளிபாத மலைக்கு ட்ரிப் போகக்கூடிய உறவுகள் வந்து இந்த வாட்டர்ஃபால்ஸையும் நேரடியாக போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடம்ஸ் வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு மறுபெயர் சொல்லி அழைப்பாங்களாம். எனவே இந்த பகுதிக்கு போற நேரம் மஸ்கெலியா நகரத்துல இருந்து 13 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த 13 கிலோமீட்டரும் போறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி தியாலம் எடுக்கும். காரணம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதைகள் மிக 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 மோசமான நிலையில தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. எனவே ஒரு வாட்டர்ஃபால் இருக்குது, அங்க வந்து வெள்ளக்காரங்க உட்பட டூரிஸ்டா வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அந்த இடத்தை வந்து பாக்குறாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கான உட்கட்டமைப்பு வசதியாக இருக்கக்கூடிய இந்த பாதைகள் இன்னும் சீர் செய்யப்படலை அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் இருக்குது. இந்த பகுதியால ஒரு பைக்ல போற நேரத்துல தான் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. எனவே அந்த பைக்கை வந்து சுந்தரனா தந்திருந்தாலும் எனக்கு கவலைப்பட்டு தான் அந்த பைக்கை கொண்டு போக வேண்டியிருந்தது. இந்த பாதையில போறோமே அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் இந்த பாதை வந்து மிக 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 மோசமானதா இருந்தது. ஹெட்டன்ல நோட்ல தங்கிட்டு நாங்க காலையில வெளிக்கிட்டு போனோம். அப்ப வெளிக்கிட்டு போகிற நேரம் நம்மளோட வழிகாட்டி வந்தது வந்து தினேஷ் சாரும் ராஜேஸ்வரி டீச்சரும். ராஜேஸ்வரி அவங்க வந்து நம்ம நண்பி. அதே போல நானும் மனைவியும் போயிருந்தோம். அவங்களோட குட்டி பொண்ணையும் கூட்டி வந்திருந்தாங்க. அதே நேரம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 5 பேர் மொத்தமாக அந்த இடத்துக்கு போயிருந்தோம். போகிற பாதை வந்து கடும் கஷ்டப்பட்டு தான் போய் சேர வேண்டியிருந்தது. இதை நாங்கள் முதல்ல சொல்லி ஆகணும். அங்கே போன உடனே வந்து அதாவது அந்த வாட்டர்ஃபால்ஸ் ஆரம்பிக்கிற மேலிடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அதே போல் கீழ்ப்பகுதிக்கு போகிறதுக்கான வழியும் இருக்குது. நாங்கள் முதல்ல போனது வந்து அந்த மேற்பகுதி, அதாவது வாட்டர்ஃபால்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மேலுக்கு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போன உடனே நாங்கள் போய் பைக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்தை போய் சேர்ந்தோம். அந்த இடத்துக்கு கேட்டு தான் போய் சேர வேண்டி இருந்தது. போய் பைக்கெல்லாம் வச்சுட்டு உள்ள போனதுமே வந்து எங்களுக்கு ஒருத்தர் வந்து வழிகாட்டியாக எங்களை கூட்டிட்டு போனார். அந்த இடத்துல உள்ள போன உடனே வந்து அந்த போகக்கூடிய பாதை கூட கடும் மோசமா, நடந்து போற பாதை கூட கடும் மோசமா தான் இருக்குது. உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அங்க பார்த்தா அங்க இருக்கிற இடம் வந்து மிக 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 ஆபத்தான இடம். ஆனா பாதுகாப்பு அப்படின்றது மிக 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 குறைவாக இருக்குது. காரணம், அங்க யாரும் எப்படியும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பாதுகாப்பு வேலிகள் எதுவுமே கிடையாது. சாதாரணமா நாங்க பொதுமக்கள் வீடுகளுக்கு அந்த வளவுக்கெல்லாம் வந்து ஒரு வேலி மாதிரி கம்ப குறுக்க போட்டு கட்டுவோம் இல்லையா, அப்படி ஒன்றுதான் அந்த மேல் பகுதியிலே இருக்குது. அந்த மேல் பகுதி அப்படின்றது மலையிலிருந்து அந்த வாட்டர்ஃபால்ஸ் கீழே விழக்கூடிய பகுதியை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மண் பகுதி. எனவே அந்த மண் வீடு சாதாரணமாக கடுமையான மழை பெய்யுமா இருந்தால் சரிஞ்சு விழுந்தா கூட சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இடம். அப்படியான ஒரு ஆபத்தான நிலையில அந்த இடத்துக்கு போய் பார்க்க வேண்டியிருந்தது. பார்க்குற நேரத்துல எங்களுக்கு ஒரு பயங்கரமான உணர்வை தந்தது. கீழுக்கு பார்க்குற நேரம் எங்களுக்கு அந்த கீழ்ப்பகுதியில இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து அப்படியே சின்ன சின்ன உருவங்களா தெரிஞ்சாங்க. அதே நேரத்தில் அந்த வாட்டர்ஃபால்ஸ் விழுற அடிப்பகுதியை பார்க்க முடியல. காரணம், அது வந்து அப்படியே குத்தன நிலை குத்தா வந்து விழுறதால வந்து எங்களுக்கு அதை குனிஞ்சு பார்க்குற அளவுக்கு இடவசதி கிடையாது. அதே நேரம் இந்த மேல் பகுதியில வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறாங்க. இதுல சின்ன சின்ன மாங்காய் அப்படியானதுகள் வந்து கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல இந்த ட்ரோன் சர்வீஸும் இந்த இடத்துல இருக்குது. ட்ரோன் மூலமாக நாங்கள் புகைப்படம் எடுக்கணும், அந்த இடத்துல காட்சியை வீடியோ ஆக்கணும் அப்படின்னு சொன்னா ட்ரோனுக்கு வந்து காசை கட்டணும் அப்படின்னு சொன்னா ட்ரோன் கேமரா மூலமாக எங்களுக்கு அந்த வீடியோக்கள் எடுத்து தருவாங்க. அதே போல இந்த மேல் பகுதியில ஒரு குளம் மாதிரியான நீச்சல் தடாக மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா இந்த இடத்துல குளிக்கும் போது மிக மிக பாதுகாப்பா இருக்கணும். காரணம், அதுல இருந்து அடுத்ததாக வரக்கூடிய ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம் பார்வைக்கு மிக சின்னதா தான் இருக்குது. ஆனா அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த பள்ளமே கிட்டத்தட்ட 150 அடிக்கு ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா நான் கீழ்ப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல வந்து ஃபாரினர்ஸ் வெள்ளைக்காரங்க வந்து படுத்திருக்கக்கூடிய காட்சிகள் இருந்தது. அவங்க வந்து ஓரளவுக்கு அதுக்குள்ளால இறங்கி போய் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தைரியமா நாங்க போய் அந்த இடத்துல நிற்போம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். காரணம், கீழே நிலைக்குத்தா பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்குது. எனவே ஒரு அழகான வாட்டர்ஃபால்ஸாக இந்த வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது.
இந்த இடம் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தளமாக, சுற்றுலா பிரயாணிகள் அதிகம் கவரக்கூடிய தளமாக மாறும். இந்த இடத்தை கொஞ்சம் அபிவிருத்தி செஞ்சு இன்னும் அதுக்கான பாதைகள், அதற்குரிய ஏற்பாடுகள், வசதிகளை வந்து கூடுதலாக செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடத்தை வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் விரும்பி வருவாங்க. அந்த ட்ரோன் மூலமாக அதுல வீடியோ எடுக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். எனவே அந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா இதுல போய் பாருங்க. கீழே இருந்து பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியோட அழகு வேற விதமா இருக்கும். எனவே மிக முக்கியமாக இந்த வாட்டர் போர்ட்ஸோட பகுதியில வந்து இருக்கக்கூடிய அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் சீர் செய்யப்பட வேணும் அப்படின்றதான் எல்லாரோட கவனம், கோரிக்கையாகவும் இருக்கு. எனவே இந்த இடத்துக்கு போனது பெரும் மகிழ்ச்சி அப்படின்னாலும் ஒரு கவலை, இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை பார்த்துட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தை செலவழிக்க வேண்டி இருக்குது. சாதாரணமாக நாங்க மஸ்கலியா டவுன்ல இருந்து போய் அந்த இடத்துல செலவழிக்கிற நேரம் உட்பட. எனவே மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நீங்களும் சிவனொளி பாதமலைக்கு போறவங்களா ஹட்டன் பக்கமோ மலேக பக்கமோ போறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வாட்டர் ஃபால்ஸையும் தேடி போய் பாருங்க. மஸ்கலியால இருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது. இந்த பயணத்தின் போது நாங்கள் எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அவர் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வழியை காட்டி வந்தார். உண்மையில் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய அழகு. இயற்கை வளங்கள் முழுமையாக நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஈழத்திருநாட்டில் என்னதான் வளங்கள் இருந்தாலும், என்னதான் அழகு இருந்தாலும், அந்த அழகை ரசிக்க போகிறதுக்கான அந்த போக்குவரத்துக்கான வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவிப்பாங்க அப்படின்றத வந்து நாங்கள் இந்த பயணத்தில் கண்டுகொண்டோம். உண்மையில் இந்த பகுதியில் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ அழகான பகுதி. ஆனால் இதுக்கு போகக்கூடிய பாதையில் கல்லை தவிர வேறு எதையுமே காணலை. அந்த கல், இயற்கையான கற்கள் கூட அந்த பாதையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாதையே இருந்திருக்காது. எனவே அப்படியான ஒரு இடம் மிக முக்கியமாக இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு இந்த உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கக்கூடிய இந்த பாதைகளையாவது ஓரளவு சீர் செய்யலாம். அதை யார் கவனத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் கேள்வி. இதை சொல்லும்போது சில வேளைகளில் உங்கள் பகுதியில், அதாவது நீங்கள் இருக்கிற பகுதியில் மட்டும் அபிவிருத்தி நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த பகுதியில் கூட அபிவிருத்தி போதாது இல்லை. ஆனால் இது வந்து இயற்கையாக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய இடம் அப்படின்றதால இதுக்கு ஏதோ ஒரு வகையில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படணும். காரணம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அன்றாட தொழிலை செய்யக்கூடியவங்களா, தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவங்களா, கூலி ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவசர நிலைமை வந்தால், அவங்களுக்கு ஒரு வைத்தியசாலைக்கு போக வேண்டிய, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசரமான நிலைமை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி போவாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். ஒரு அழகான நீச்சல் தடாக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். உண்மையில் இந்த பகுதி நாங்கள் வந்து பார்க்குறதுக்கே ஒரு இயற்கையான அழகு. இதில் குளிக்கிறவங்க குளிக்கலாம். நீ என்ன ஆற்ற காணலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த மலையிலிருந்து இயற்கையாக உருவாகி வரக்கூடிய இந்த நல்ல தண்ணி, இதில் குளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம்.